சென்னையில் சிலைகளை பதுக்கி வைத்திருந்த 3 பேர் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் ஆழ்வார்பேட்டையில் உள்ள வீடு ஒன்றில் சோதனை நடத்தப்பட்டது. அங்கு சிலைகளை வெளிநாட்டிற்கு அனுப்புவதற்கான பணிகள் நடைபெற்று வந்தது தெரியவந்தது. இது தொடர்பாக காவலாளி மான்சிங், குமார், மேற்பார்வையாளர் ராஜாமணி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இதைத் தொடர்ந்து ஐஜி பொன் மாணிக்கவேல் தலைமையிலான குழுவினர் வீடு முழுவதும் சோதனை நடத்தினர். இதில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான கற்சிலைகள், உலோக சிலைகள் என மொத்தம் 54 சிலைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. தொல்பொருள் ஆராய்ச்சி குழுவினர் வந்து சிலைகளை ஆய்வு செய்தனர். அதில் அந்த சிலைகள் அனைத்தும் 1000 ஆண்டுகள் பழமையானது என்பது தெரிய வந்தது. கிடைச்ச தகவல்ல இந்த இடத்துல வந்து வெளிநாட்டுக்கு சிலைகளை விற்பதுக்கு அந்த தயார் பண்ணிக்கிறதா கிடைச்சதுனால என்னை வந்து பார்க்க சொன்னாங்க. வந்து பார்க்கும்போது இந்த சிலைகள்லாம் இருந்துச்சு. அதனால ஐஜி சாருக்கு நாங்கள் தகவல் கொடுத்தோம். உடனே இங்கே வந்து சம்பவம் இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது பார்சல் பண்ணியிருந்தாங்க. சிலை விற்பதுக்கு இந்த வைக்கப்புரிய போகிறீங்களா இந்த வச்சு பார்சல் பண்ணியிருந்தாங்க. அந்த சிலையை கைப்பற்றோம். 3 அக்யூஸை நாங்கள் அரெஸ்ட் பண்ணோம் அந்த இடத்துலேருந்து. இதுக்கு ஓனர் வந்து தீனதயாள், இந்த வீட்டுக்கு ஓனர். அவர் அபர்ணா ஆர்ட் கலைன்னு ஒன்று நடத்துறாரு, ரொம்ப நாள் நடத்துறாரு. பக்கத்தில் சீத்தம்மா எக்ஸ்டென்ஷன் இந்த செகண்ட் கிளாஸில் இருந்தாங்க. இப்போ 8 வருஷமாக க்ளோஸ் பண்ணிட்டு இந்த வீட்டிலே வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். வச்சுட்டு கோயில் பழங்கால இந்த கோயில்கள்லேருந்து சிலைகளை கடத்தி திருடி வர சொல்லி அதை வாங்கி இங்கே வந்து ஸ்டோர் பண்ணி இங்கேருந்து பாம்பே மூலமாக வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக தகவல். கைது செய்யப்பட்ட 3 பேரும் எழும்பூர் 10வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். பறிமுதல் செய்யப்பட்ட 54 சிலைகளையும் எழும்பூர் அருங்காட்சியகத்தில் வைக்கவும், பறிமுதல் செய்யப்பட்ட வீட்டில் பூட்டு போட்டிருக்கும் ஒரு அறையை திறந்து பார்க்கவும் அனுமதிக்க கோரி நீதிமன்றத்தில் காவல்துறையினர் மனு தாக்கல் செய்துள்ளனர். வீட்டின் உரிமையாளர் ஆந்திராவைச் சேர்ந்த தீனதயாளன் என்பதும் தற்போது அவர் தலைமறைவாக இருப்பதும் தெரிய வந்துள்ளது. ஏற்கனவே அவர் சிலை கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறை சென்றவராவார். அவரை பிடிக்க காவல்துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர்.